போட்டான்டா. டேய் டேவிடே, ஆ அங்கேடா வேடிக்கை பார்த்துன்னு இருக்க, ஏதோ பேசுனியே. எப்படி ஆரம்பிக்குதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது மச்சான். டேய் என்னடா ஓவரா சீன் பண்ணுகிறேன் இன்னைக்கு. அப்படிலடா கௌதமு, சின்னதாக ஒரு மேட்ரு ஒன்று. ஆனால் உன்கிட்ட கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குடா. நான் தாண்டா எப்போ பார்த்தாலும் உன்கிட்ட கை நீட்டிக்கினே இருக்கேன். நீயும் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணிடுற. பதிலுக்கு நான் உனக்கு திரும்ப எதுவுமே பண்ண முடியணும் போது தான் மச்சான் வேறு யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல. இவ்வளோதானா? இதுக்காக இவ்வளோ பில்டப் கொடுத்துருந்த மச்சான்? நான் சொல்லுன்னு தப்பா எடுத்துக்காத. ஆனால் திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள் வந்து எனக்கு இப்போ கரெக்டாக உன மைண்டு வருது. சொல்கிறேன் கேளு. அது கைமாற்று வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றம் கொல்லோ உலகுன்னு. ஆனா ஏண்டா நம்ம 2 பேரும் ஒன்றா தாண்டா தமிழ் கிளாஸ்லாம் கட்டடிச்சுன்னு இருந்தோம். அப்புறம் நீ மட்டும் இப்படி அசால்ட்டாக திருக்குறள்லாம் சொல்கிறேன் கேளு. இப்போது இந்த மழை பெய்யுதுல்ல, இந்த மழை வந்து ஏதாச்சும் ரிட்டர்ன் எதிர்பார்த்தா பெஞ்சுனுக்குது பின்ற மச்சான். இல்லை இந்த உலகம் தான் அதுக்கு பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணிட போதா? இந்த உலகமே அந்த மழை நம்பி தான் இது. ஆனால் அது மட்டும் எதையுமே எதிர்பார்க்காம கெத்தா அது பாட்டு பேஞ்சுன்னு போயின்னே இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது பிஸ்னஸ் கிடையாதுடா டேவிட்டு. அது நம்ம கடமை. இங்கே நீ கொடுத்த நான் கொடுத்தேன் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. நிஜமாலுமே சொல்கிறேன் மச்சான், நீ தாண்டா அந்த மாறி தாண்டா சொல்கிறேன். ஓவரெல்லாம் சென்ட் ஆகாத. மேட்ரு என்னன்னு சொல்லு, எல்லாம் பார்த்துக்கலாம். The meaning of this verse is, if you are in a position to help, do it because it's the right thing to do, not because you're keeping a mental tab of who owes who. Like the rain, just pour your help and move on.